வணக்கம். தேர்தல்கள்ங்கிறது வெறும் ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் பத்தின கணக்கில்ல. உண்மையில ஒவ்வொரு தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களோட தேவைகள், அவங்களோட ஆசைகள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் நமக்கு டேட்டாவா சொல்ற ஒரு ஆழமான கதை. வாங்க, இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற விருதுநகர் தொகுதிக்குள்ள போய் அங்க இருக்கிற அரசியல் களத்தோட ஒவ்வொரு நரம்பையும் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளோட இந்த பயணத்தை எப்படி எடுத்துட்டு போக போறோம்னா, முதல்ல அந்த மண்ணோட தன்மையையும் அங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரத்தையும் புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச தேர்தல்கள்ல பதிவான எண்கள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு அலசி ஆராய்வோம். அதிலிருந்து ஒரு நல்ல ஆட்சிக்கான செயல்திட்டத்தை உருவாக்கி கடைசியா நம்மளோட பார்வைய முன்வைப்போம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். விருதுநகரோட அந்த தனித்துவமான குணத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு அரசியலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். விருதுநகர் தமிழ்நாட்டோட தென்பகுதியில இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி. இங்க இருக்கிற புவியியல் அமைப்பு, வறண்ட வானிலை, குறைவான நீர் ஆதாரங்கள்னு ஒவ்வொன்னுமே மக்களோட வாழ்க்கையிலயும் அவங்க எடுக்கிற அரசியல் முடிவுகள்லயும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்க ஒரு தெளிவான பிரிவு இருக்கு. மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 1/3 மக்கள்னா விருதுநகர் டவுன்ல இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 60-70% மக்கள் சுத்துப்பட்டல இருக்கிற கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இதோட அர்த்தம் என்ன? டவுனோட தேவைகள் வேற, கிராமத்தோட தேவைகள் வேற. ஒரு நல்ல தலைவர் இந்த 2 யதார்த்தத்தையும் சரியா புரிஞ்சு சமன்படுத்தணும். இந்த பகுதியோட பொருளாதாரம்னு பார்த்தா வர்த்தகம், விவசாயம் எல்லாம் இருந்தாலும் பல குடும்பங்களோட உயிர்நாடியா இருக்கிறது பட்டாசு தொழில்தான். இதுதான் இங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த வேலைகள் நிலையானதில்ல. பெரும்பாலும் சீசனை நம்பியும் ஒருவித நிச்சயமற்ற தன்மையிலையும் தான் இருக்கு. இது மக்களோட வாழ்க்கையில ஒரு நிரந்தரமில்லாத சூழலை உருவாக்குது. அப்போ மக்களோட அன்றாட போராட்டங்கள் எதை சுத்தி இருக்குது? 3 முக்கியமான விஷயம். தட்டுப்பாடில்லாத குடிதண்ணீர், குண்டும் குழியுமா இல்லாத நல்ல ரோடு, அப்புறம் மாசம் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கற வேலை. இது பாக்குறதுக்கு சாதாரண விஷயங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த சின்ன சின்ன அதிருப்திகள் தான் ஒன்னா சேர்ந்து காலப்போக்குல பெரிய அரசியல் அலைகளா மாறுது. இப்போ இந்த யதார்த்தமெல்லாம் கடந்த 10 வருஷத்துல ஓட்ல எப்படி எதிரொலிச்சிருக்குன்னு பாப்போமா? வாங்க டேட்டாவை அலசுவோம். ஏன்னா எண்கள் எப்பவுமே போய் சொல்லாது. கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களையும் பாருங்க. 2011ல தேமுதி 21,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றிய பதிவு செய்து. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2016ல திமுக ஜெயிக்குது. ஆனா எப்படி? வெறும் 2870 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு நூல் இழையில ஜெயிச்ச மாதிரி. 2021ல திமுக மறுபடியும் ஜெயிச்சாலும் எதிர்க்கட்சிகளோட களம் மொத்தமா மாறியிருந்தது. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தொகுதி எப்பவுமே ஒரு கத்தியோட மொன்ன மேலதான் நிக்குது. ஆனா உண்மையான ஆச்சரியம் இங்கதான் இருக்கு. 2016ல வெறும் 4.5% ஓட்டு வாங்கின பாஜக 5 வருஷத்துல 2021ல அவங்களோட வாக்கு வங்கி எங்க போயிருக்குன்னு பாருங்க, 32%க்கும் மேல. இது ஒரு சாதாரண வளர்ச்சி இல்ல. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மறுசீரமைப்புக்கான தெளிவான அறிகுறி. இது ஏன் நடந்ததுன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுல இன்னும் ஆழமான ஒரு கதையும் இருக்கு. திமுக பாஜகவை தாண்டி 2021ல நாம் தமிழர் கட்சி, அமமுக மாதிரி கட்சிகள் சேர்ந்து 15%க்கும் அதிகமான வாக்குகளை எடுத்திருக்காங்க. இவங்க யாரு? இவங்க தான் 2 பெரிய கட்சிகள் மேலேயும் அதிருப்தியில இருக்கிற வாக்காளர்கள். இந்த எதிர்ப்பு வாக்குகள் அடுத்த தேர்தலோட முடிவை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கலாம். அதே நேரத்துல இன்னொரு கவலைப்பட வேண்டிய விஷயமும் நடக்குது. ஓட்டு போட வர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. 2011ல 79% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 71% குறைஞ்சிருக்கு. இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லைன்னு மக்கள் சொல்ற ஒரு விதமான எதிர்ப்பு தான் இது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த நம்பர்ஸையும் மக்களோட அன்றாட பிரச்சனைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். எதுக்காக இந்த மாற்றங்கள் இப்படி நடக்குது? இதுக்கான பதில் தனிப்பட்ட தலைவர்கிட்டயோ கட்சியிலயோ இல்ல. சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல தான் இருக்கு. பதவியில இருக்கிறவங்களோட ரிப்போர்ட் கார்டை பாருங்க. நல்ல திட்டங்கள் மக்களை போய் சேருது. ஆனா அது மட்டுமே ஒரு ஆழமான விசுவாசத்தை உருவாக்க பத்தல. தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு, ஆனா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா சப்சே பட பலவீனம் எங்க இருக்குன்னா, ரோடு, தண்ணி மாதிரியான உள்கட்டமைப்புல தான். இதுதான் மக்களோட முக்கிய கோபமா இருக்கு. இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க. வீட்டுக்குள்ள நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கற ஒரு அரசாங்கம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற சாலைய கூட சரி செய்யலன்னா வாக்காளர் மனசுல ஒரு குழப்பம் வராதா? ஒரு கோவம் வராதா?
இதுதான் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இது வெறும் ரோடு பிரச்சனை இல்ல, இது ஒரு குடிமகனோட தன்மானம் சம்பந்தப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அதுல நல்ல சாலைகளும் சுத்தமான தண்ணீரும் நிச்சயமா அடங்கும். அதே நேரத்துல இந்த தொகுதியோட சமூக அமைப்பும் ரொம்ப முக்கியமானது. இங்க எந்த ஒரு சமூகமோ அறுதி பெரும்பான்மையா இல்ல. நாடார், பள்ளர், முக்குலத்தோர்னு முக்கிய சமூகங்கள்லாம் கிட்டத்தட்ட சமமான பலத்துல தான் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க ஜெயிக்கணும்னா ஏதேனும் ஒரு சமூகத்தை மட்டும் நம்பி அரசியல் பண்ண முடியாது. எல்லா சமூக மக்களோட நம்பிக்கையும் சம்பாதிக்கணும். அப்போ இந்த டேட்டாவையும் மக்களோட தேவையையும் வெச்சு பார்க்கும்போது ஒரு தலைவர் எப்படிப்பட்ட திட்டத்தோட மக்களை சந்திக்கணும்? வெறும் வாக்குறுதிகளை தாண்டி ஒரு தெளிவான நம்பகமான செயல் திட்டம் வேணும். இது ஒரு 4 முனை வியோகம். இத சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். முதல் அம்சம் ஆக்ரோஷம், தண்ணி பற்றாக்குறை, மோசமான ரோடு மாதிரி சிஸ்டம்ல இருக்கிற தோல்விகளை விடாம தட்டி கேக்குறது. 2வது ஸ்திரத்தன்மை, மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி, பாதுகாப்பான எதிர்காலம் கிடைக்கும்னு நம்பிக்கை கொடுக்கிறது. 3வது புதுமை, அடுத்த தலைமுறைக்கு வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியையும் எப்படி கொண்டு வரப்போறோன்னு ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்கிறது. 4வது பாதுகாப்பு, ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது. அந்த வியோகம் வெறும் பேச்சோட நின்னுடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டமா மாறணும். சோலார் சக்தியில தண்ணி திட்டம், ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியல் பார்க், நவீனமயமாக்கப்பட்ட சாலைகள். பாருங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் ஆகும், அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு தெளிவா இருக்கு. இதுதான் நம்பிக்கையை உருவாக்கும். நிச்சயமா இந்த திட்டங்களை செயல்படுத்தும்போது மக்களோட தகவல்களை ரொம்ப பொறுப்பா கையாள்வதும், நம்ம நாட்டின் சட்டப்படி அவங்களோட தனியுரிமைக்கு முழு மரியாதை கொடுக்கறதும் அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். ஆக, விருதுநகர் தொகுதியோட இந்த ஆழமான பகுப்பாய்விலிருந்து நம்ம கடைசியா கத்துக்கிறது என்ன? வாங்க சுருக்கமா பாப்போம். இதோ முக்கியமான முடிவுகள். 1. ஆளுங்கட்சியோட நிலைமை 2021 வெற்றி காட்டுனதை விட ரொம்பவே பலவீனமா இருக்கு. 2. எதிர்க்கட்சிக்கு ஒரு வலுவான புது தளம் கிடைச்சிருக்கு. 3. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணாம ஒரு பெரிய அதிருப்தி வாக்காளர் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. 4. ஓட்டுப்பதிவு குறையிறது மக்கள் மத்தியில பரவலான ஏமாற்றம் இருக்கிறத காட்டுது. கடைசியா, ரொம்ப முக்கியமா, இனிவர தேர்தல்கள்ல வெறும் வாக்குறுதிகளை வச்சு ஜெயிக்க முடியாது, செஞ்சு காட்டுறவங்களுக்கு தான் வெற்றி. மக்கள் தேர்தல்ல கலந்துக்கிறது குறைஞ்சுகிட்டே வர்ற இந்த நேரத்துல அமைதியா இருக்கிற வாக்காளர்களை உங்க ஓட்டுக்கு உண்மையான சக்தி இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 010842041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.